வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு, ஒரு மனிதனுடைய விதி. நம்மளால் அதை கணிக்க முடியல. மதின்னு சொல்லலாமா? நம்முடைய புத்தி. அது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். விதியை நம்மளால் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. மதியால் விதியை வெல்ல முடியுமா? முடியும். அதுதான் என்னுடைய தலைப்பு. விதியை மதியால் வெல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும். விதினா என்ன? கர்மான்னு வைத்துக்கொள்ளலாமா? இந்த விதியில் கர்மான்னு வைத்துக்கொள்ளும் போது 3 விதம் இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த சஞ்சித கர்மா ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது இதை சார்ந்து உருவாகக்கூடியது. பிராரப்த கர்மா, நம்மை பெற்ற தாய் தந்தையர் அவங்கக்கிட்டேருந்து நம்ம பிறக்கிற தருணத்தில் வரக்கூடியது பிராரப்த கர்மா. ஆகாமிய கர்மா, நாம் நம்முடைய பிறவியில் செய்யக்கூடிய நல்லது மற்றும் கெட்டது, இது ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா மட்டும்தான் நம்ம மதின்னு சொல்ல முடியும். நம்மளுடைய புத்தியை வைத்து 33% நமக்கு ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா ஆகாமிய கர்மாவை தான் சொல்ல முடியும். விதி என்பது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. நம்முடைய அது வட்டத்திலே இல்லை, நம்முடைய கைக்கே எட்டாதது, நம்முடைய அதிகாரத்தில் இல்லது. ஆனால் இந்த 33% வைத்துக்கொண்டு ஆகாமிய கர்மா என்கின்ற மதியை வைத்துக்கொண்டு விதியை, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மாவை வெல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியும், நிச்சயமாக முடியும். அதைத்தான் வள்ளுவனும் சொல்கிறான். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்கிறாரு. அப்போது கண்டிப்பாக மதியால் விதியை வெல்ல முடியும். விதியை ஜெயிக்குவதற்கு என்ன வழி? ரொம்ப ரொம்ப சுலபம். நம்முடைய கடமையை அன்றே செய்வது. நமக்கான கடவுள் ஒவ்வொருத்தரை படைக்கும் போதும் உனக்கு இந்த வேலை, உனக்கு இந்த தொழில், உனக்கு இந்த குடும்பம், உன்னுடைய பசங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு கொடுக்குறாரு. நமக்கு கொடுத்த வேலையை நாம் சிறப்பாக தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய விதியை நம்மால் வெல்ல முடியும். அது சுலபமான வழி. அது சம்சாரம் மூலியமாக அந்த விதியை வெல்வது. இன்னொன்று சந்நியாசம். எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாலே நீங்கள் சித்தர் தானே. எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார்? சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, சித்தராகிடும். அப்போ அதாவது பற்றற்ற தன்மை, அதுக்குள்ளே போகக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக அவர்களால் விதியை வெல்ல முடியும். விதியெல்லாம் தாண்டி வெல்ல முடியும் அவளால். அதுதான் இந்த 2 முறையில் விதியை மதியால் வெல்ல முடியும். ஜோதிடம் கூறக்கூடிய உண்மையும் இதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய 10ஆம் இடம் கர்மம், தன்னுடைய 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், இந்த 5க்கும் 10க்கும் உள்ள தொடர்போட லக்னம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது, இதை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் விதியை வெல்லப் போகிறானா, விதிக்கு பலியாக போகிறானா என்பதை தெளிவாக சொல்ல முடியும். ஜோதிடத்தில் உள்ள தொடர்பு இதுதான். ஆக இந்த காணொளி உங்கள் அத்துணை பேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.